friends, நம்ம வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம எப்படி BlueStacks PCல எப்படி டவுன்லோட் பண்றது அப்படியே எப்படி அதை யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனல்ல புதுசா வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இருக்குன்னா நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ எப்படி BlueStacks டவுன்லோட் பண்றோம்னு பார்க்கலாம். இப்போ நீங்க கூகுள் குரோம்குள்ள போயிட்டு நீங்க வந்து அங்க டைப் பண்ணுங்க டவுன்லோட் BlueStacksன்னு. அங்க டைப் பண்ணிட்டோன்னே இங்க ஃபர்ஸ்ட்ல ஒரு வெப்சைட் லிங்க் மேலே வரும். ஒரு வெப்சைட் அதில் வந்து டவுன்லோட் BlueStacks/app player on PC/Windows and Mac. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்புறமா பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஸ்டார்டிங்ல டவுன்லோட் BlueStacks 4ன்னு இருக்கும். நீங்கள் வந்து இங்கே அவங்க டவுன்லோடு BlueStacksன்னு கொடுப்பாங்க. இங்கே வந்து வெர்ஷன் என்னதுன்னா Windows 64 BIT வெர்ஷன் அவங்க ஏற்கனவே டிஃபால்ட்டாக டவுன்லோடு இருக்கும். உங்களுக்கு இல்லாட்டி வேற வெர்ஷன் வேணும்னா நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன வெர்ஷன் வேணும்னு. நீங்கள் Windows 32 BIT எடுத்துக்கலாம், இல்லாட்டி Windows 64 BIT ஏற்கனவே இருக்கு டிஃபால்ட்டா, அது நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது வேணும்னா இல்லாட்டி MAC மேக் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் விட்டுடலாம். நீங்கள் வந்து இப்போ வந்து இங்கே டவுன்லோட் BlueStacksன்னு இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்களா டவுன்லோட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா FAQs இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டா படிங்க, அப்படி வேணாட்டி விட்டுருங்க. இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இங்கே டவுன்லோட் BlueStacks கிளிக் பண்ணுங்கள். நான் டவுன்லோட் பண்ணதுனால நான் வந்து ஆப்புக்கே டைரெக்டாக போகிறேன். ஓகே, நம்ம வந்து ஆப்பில் போய் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ BlueStacks டவுன்லோட் பண்ணிட்டு நான் வந்து உள்ளே வந்துக்கிறேன். நீங்கள் ஆப்குள்ளே வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க, மை கேம்ஸ், கேம் சென்டர். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் நெட் ஆன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த கேம் சென்டர் பேஜ் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் இப்போ சப்போஸ் நெட்டை ஆன் பண்ணாமல் ஓப்பன் பண்ணீங்களா இந்த மை கேம்ஸ் பேஜ் வந்து ஓப்பனாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் வச்சுக்கிற ஆப்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து மீடியா மேனேஜர், இங்கே டிஃபால்ட்டாக வெறும் 5 ஆப்ஸ் இருக்கும். என்னதுன்னா கேமரா, ஆண்ட்ராய்ட் செட்டிங்ஸ், ப்ரௌசர், மீடியா மேனேஜர். அப்புறமா இங்கே வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர். அந்த 5 ஆப்பும் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ கேம் சென்டருக்குள்ளே வந்துட்டோன்னே உங்களுக்கு என்ன ஆப்ஸ் வேணுமோ இங்கே தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுக்கு என்ன கேம்ஸ் ஆப்ஸ் வேணுமோ நீங்கள் அதை சர்ச் பண்ணி இது பண்ணலாம். இங்கே வந்து ப்ளே அண்ட் வின் இந்த மாதிரி சில கேம்ஸ்லாம் கட்டாமல் வச்சு நீங்கள் காசு கூட வின் பண்ணலாம். ஆனால் ரியலாக ஃபேக்கான்னு தெரியாது. இங்கே வந்து டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம், இங்கே ஹெல்ப்பு, இங்கே ரீலோட் பண்ணிக்கலாம் பேஜை. இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் சென்டர். அப்புறமா இங்கே வந்து அக்கௌண்ட், நீங்கள் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் எத்தனை வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே வந்து ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுக்கிறேன், சேட் FB அக்கௌண்ட் தான். இந்த பேஜை ஸ்கிப் பண்ணுறேன். அப்புறமா இங்கே வந்து உங்கள் மெனுவில் என்னென்னலாம் ஆப்ஸ் வச்சுக்கிங்க அதை செக் பண்ணிக்கலாம், மினிமைஸ் பண்ணிக்கலாம். இது ரீஸ்டோர், க்ளோஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது சைட் பார், இந்த சைட் பாரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது வந்து டோஜல் பண்ணுறதுக்கு, ஃபுல் ஸ்க்ரீன் டோஜல் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன். இது வந்து க்ரூசர் அன்லாக் பண்ணுறது. இப்போ நீங்கள் எதாவது கேம்ஸ்லாம் இதில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்து எப்படி தம்மா காட்டுவாங்க. இங்கே வந்து எல்லோ கலரில் ஒரு க்ரூசர் வரும். மவுஸ் க்ரூசரோட கலர் டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஆனால் நீங்கள் அன்லாக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நார்மல் ஒயிட் கலர், இல்லாட்டி நீங்கள் அன்லாக் பண்ணாட்டி அதே எல்லோ கலரில் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஆப் விட்டு விளையும் போது வெள்ளை கலர் நார்மலாக இருக்கும். இங்கே வந்து மேக்ரோ ரெக்கார்டர் இருக்குது. இங்கே ஏபிகே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எந்த ஆப்புக்கு ஏபிகே, நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறது, ரெக்கார்ட் பண்ணுறது ஸ்க்ரீனை. இது வந்து மீடியா ஃபைல் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்புறம் மல்டி இன்ஸ்டன்ஸ் மேனேஜர் செக்கிங்ஸுக்கு. அது வந்து BlueStacks தனியாக அதுக்கும் தனியாக ஆப்ஸ் போட்டுக்கிறாங்க. அந்த ஆப் வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜஸ் அது எல்லாமே இருக்கும். இங்கே வந்து லொக்கேஷன் செட் பண்ணுறதுக்கு ஷேக் மோடு இருக்குது. இங்கே மோர், இங்கே வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுக்குது. அப்போ ஈக்கோ மோடில் போட இருக்குது. இதே கேமோட கைடு, நீங்கள் என்ன கேம் டவுன்லோட் பண்ணிருக்கோ அந்த கேமோட கைடு அப்படியே வந்துடும். செட்டிங்ஸ்க்கு எங்கள் எண்டில் பேக்,
நீங்கள் நம்ம இதுக்குள்ளேயே போனனால பேக் ஆப்ஷன் லாக்ல இங்கே மை கேம்ஸ்க்கு வந்து நீங்கள் கேட்கலாம் எங்கே நம்ம கேம்ஸ் போய் டவுன்லோட் பண்ணுறது. நம்ம கேம் சென்டரில் இங்கே வர சில கேம்ஸ் மட்டும் நம்ம கிளிக் பண்ணால் வேறு எங்கேயோ போகுதுன்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்னு கேம் டிஃபால்ட்டாக கொடுத்ததுக்காக இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தனியாக ஒரு இந்த ஹோம் பேஜுக்கு அடுத்த பேஜாக கூகுள் ப்ளே ஸ்டோர் அவங்க லாகின் ஆகிட்டோன்னே அவங்க வந்து நம்ம இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்போம். இமெயில் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் அடிச்சு முடிச்சிட்டோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம மொபைலில் இருக்கிற கூகுள் ப்ளே ஸ்டோர் பேஜ் மாதிரி நார்மலாக கூகுள் ப்ளே ஸ்டோர் பேஜ் அந்த மாதிரி இங்கே வந்து லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கேம்ஸ் தான் இங்கே நிறைய இது வருது. அதை தவிர்த்து இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன ஆப்ஸ் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோனில் இப்போது சப்போஸ் இன்ஷாட் போல் ஆப்ஸ், வீடியோ எடிட்டிங் ஆப்ஸ், இன்ஷாட், கேன்வா அந்த மாதிரி ஆப்ஸ் கூட இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் டவுன்லோட் பண்ணால் நீங்கள் தனியாக டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் இதே மாதிரி ப்ளூஸ்டாக்ஸ்லேருந்து தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் அவங்க யூஸ் பண்ண முடியும். நீங்கள் தனியாக யூஸ் பண்ண முடியாது. இதே மறுபடியும் நீங்கள் அவங்க அந்த நீங்கள் இப்போ சப்போஸ் ஒரு கேம் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க, அது கேம் குள்ளே போனோடனே இந்த மாதிரி ப்ளூஸ்டாக்ஸ்குள்ளே போயிட்டு தான் உங்களால் கேம் விளையாட முடியும். நீங்கள் வெளியே வந்து அப்படியே விளையாட முடியாது. மற்றது இங்கே வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஆப்ஸ் கேம்ஸ் வேணுமோ சர்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து அமேசான் சர்ச் பண்ணுறேன். அமேசானை இங்கே சர்ச் பண்ணிட்டோன்னே இங்கே வந்துடுச்சு அந்த ஆப்பை பற்றி. இங்கே வந்து உங்களுக்கு மற்ற என்னென்ன ஆப்ஸ் வேணுமோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறமா நீங்கள் வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கும். இங்கே வந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த ஆப்பை பற்றி. பிசியில் இன்னும் மொபைலில் பார்க்கும்போது சில டைம் நம்மளுக்கு இருக்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷனாக கரெக்டாக தெரியும். ஆனால் நம்ம கம்ப்யூட்டர் பிசியில் வந்து பார்க்கும்போது இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். அப்போ உங்களுக்கு என்ன ஆப்ஸ் வேணுமோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம் கேம்ஸ் கூட இல்லை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெயினாக கேம்ஸுக்கு தான் இந்த ப்ளூஸ்டாக்ஸு உருவாக்கிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மெயின்லி கேம்ஸ்க்கு இங்கே நிறைய இது பார்க்கலாம். இந்த மாதிரி ஏஆர்கே சர்வைவல் வார்டர் இந்த மாதிரி புதுசாக நீங்கள் பிசியில் இருக்கிற எல்லா கேம்ஸும் கிடைக்கும். இங்கே வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச என்ன கேம் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மெயின்லி வந்து நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி ப்ரீமியம் ஆப்ஸ், ப்ரீமியம் கேம்ஸில் இந்த மாதிரி மைண்ட் கிராஃப்ட் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நம்ம ஃப்ரீயாகவே அப்படியே விளையாடலாமா? இல்லை, கண்டிப்பாக இதை நீங்கள் காசு கட்டு தான் விளையாடணும். இது வந்து ஃப்ரீயாக அவங்க தரமாட்டாங்க. இந்த இதில் நம்ம ப்ளே ஸ்டோரில் மொபைலில் ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரில் எப்படி நீங்கள் பார்ப்பீங்களோ அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஐஎஸ்ஓவில் எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் ப்ளே ஸ்டோரில். நீங்கள் காசு கொடுத்து தான் இது பண்ண முடியும், அந்த மாதிரி தான். அப்புறமா நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வந்து என்ன ஆப்ஸ் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆப்ஸ் எல்லாம் ஹோம் பேஜில் போய் மை கேம்ஸில் இருக்கும், அங்கே போய் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அங்கே போய் நீங்கள் என்னென்ன ஆப்ஸ் வேணுமோ பார்த்துக்கலாம். அது மாதிரி இங்கே நிறைய ஆப்ஸ் அண்ட் கேம்ஸஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்துக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி ப்ளூஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களோடு இருந்து விடை பெறுவது உங்கள் சேடபி. Tata, bye.